ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அவர் நல்லவரா கெட்டவரா என்று முடிவு செய்வதற்கு ஏதாவது அளவுகோல் உண்டா? ஏன் முடிவு செய்யணும்? அவன் நல்லவனா இருந்தா நமக்கு என்ன, கெட்டவனா இருந்தா நமக்கு நம்ம என்ன, அவனை கல்யாணம் பண்ணி குடும்பமா நடத்துக்கிறோம். அவன் நல்லவனாவே இருக்கட்டும் கெட்டவனாவே இருக்கட்டும், உன் வேலையை பார்த்து நீ போ. ஸோ அவன் நல்லவனால உனக்கு எனக்கு தூக்கி கொடுத்துட்டு போறான். அவன் கெட்டவனா இருந்தா உங்களுக்கு ஏதாவது பிடிக்க போறாங்க. ரெண்டும் இல்லைல்ல, நீ வந்த வேலையும் பார்த்துட்டு போயின்னு அவனை பத்தி ஆராய்ச்சி நமக்கு இருக்கு. அவன் கேட்டு போட்டோம். அவன் நல்லவனா கெட்டவனா மேல இருந்து ஒருத்தன் பார்த்துருக்கிறான். அவன் கயாமத்து டே இல்லை ஊழி தீர்ப்பு நாள் இல்லை ஜட்ஜ்மெண்ட் டே என்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி ஒன்று இருந்தா அவன் நல்லது கெட்டது ரிவார்டு அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறான். நாம என்ன கடவுளை அந்த வேலையை செய்யறது? ஒய் ஷுட் யூ ஜட்ஜ்? இப்போ திருமூல சொல்றார், நல்லவர் பொல்லாதவர் என்று நாடுவது ஏன் நெஞ்சமே. நல்லது கெட்டது யாரையும் பார்க்காத, நல்லா பொல்லாத என நாடுவது ஏன் நெஞ்சமே. அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. அவனும் உலகத்துல ஏதோ வகையான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காலை புரிஞ்சுக்க போறான். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு திருமூலர், எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். வேர் வி யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் ஆர் வேர் வி ஹார்ம்ஃபுல் டு அதர்ஸ். இந்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் பாரு. என்னால யாருக்காவது நல்லதா கெட்டதா? அவ்வளவுதான். நல்லது செய்தல தீராயும் நல்லது செய்தல் உங்குமே நல்லா திருப்பொழுவும் நெறியும் ஆடும். அதுவே முடிஞ்சா நல்லது செய், இல்லை கெட்டது பண்ணாது. முடிஞ்சா சொத்து சரி, கடன் வாங்காது. கடன் வாங்காம இருந்தா கூட அது ஒரு சொத்து. அந்த மாதிரி நல்லா கேட்டவன் பார்க்காதேங்கிற. நான் மாத்திரம் இல்லை, கடவுளே அப்படித்தானா. நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவில் நின்ற நடுவே இடது டிஸ்கிரிமினேட். கடவுள் இருக்காரு மழை மாதிரி. மழை சாக்கடையிலையும் பெய்யும், ஆற்றுலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும். Do you think it is discriminating? இல்லை. அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும். இப்போ மூக்கில் தான் காத்து போகுது, அது என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணுதா? இவர் மூக்கில் ஜாஸ்தி, வெளி மூக்கில் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்றது இல்லை. ஒரு ஆறு இருக்கு, அது வெளி மூக்கில் ஓடுது. யார் வேணா குடிக்கலாம், யார் வேணா குடிக்கலாம். It doesn't say you are good, you are bad, take bath, no take bath, அதெல்லாம் சொல்லாது. அதனால நல்லா பொருளாது இந்த நாடாதே. அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவர். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உலகத்துல வந்திருக்காங்க. ஒருத்தன் வில்லனாட்டம் நடிக்கிறான் பிரகாஷ்ராஜ், இன்னொருத்தன் விஜயாட்டம் நடிக்கிறான் ஹீரோ. உண்மையான வாழ்க்கையில ஹீரோ வில்லனா இருப்பான், வில்லன் ஹீரோவா இருப்பான். எம்என் நம்பியாரெல்லாம் கெட்டவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா எம்என் பேர் நல்லா இருக்கு, கைப்பமரிக்கு பூஜை போட்டு எப்ப பார்த்து பக்தியா இருந்தாரு. ஸோ வில்லனாட்டம் தெரிகிறவன் நல்லவனாட்டு இருப்பான். இவன் அவதூதர்கள் கழிட்டு பிச்சைக்கார மாதிரி கோவக்கார மாதிரி அப்படின்னு நாயெல்லாம் வச்சு அம்மாமா சுத்திட்டு இருப்பாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஞானிங்க. நாம அவரை பார்த்து பத்திக்காரன் நினைப்போம், துணி இல்லாம இருக்கான்னு நினைச்சதுன்னு நினைப்பாங்க. அவன் தான் அவதூதர்கள், பெரிய நிலையில் இருக்கு. சதாசிவ பிரபஞ்சம் அந்த நிலைக்கு போனவங்க தான் பெரிய பெரிய அவதூதர்கள். வெளித்தோற்றத்தை வைத்துக் கொண்டு நாம் யாரையுமே இடம் போடக்கூடாது. அவன் உள்ளுக்குள்ளே என்னங்கிறது நமக்கு என்ன தெரியும். Are we able to go inside the system to find out what he is thinking, what he is good and all? Yeah, so நல்லது கெட்டது இல்லை. கமிஷனர் ஒரு பாட்டு, நீ நல்லவனா இல்லை கெட்டவனா. ஆன்மீகம் என்பது பெரிய விஷயம். இந்த சாங் கேளுங்க, நல்ல சாங். ஆன்மீகம் என்பது பெரிய விஷயம் என அஞ்சி ஒதுங்காதே, பொய் வேடதாரி பின் ஓடாதே. உன் ஆத்மநாதனை அனைத்திலும் காண்பது ஆன்மீகம் என்பதை மறவாதே. உயர்ந்த ஆன்மீகம் இதுதான், மறவாதே. இன்னொரு மனிதனின் கண்களில் தோன்றும் புன்னகை தீபத்தை அழைக்காதே. பிறர் வயிற்றுக்குள்ளே உன்னடுப்பை அமைத்து அறுசுவை உணவை சமைக்காதே. இதுதான் ஆன்மீகம் என்பதை மறக்காதே. நீ உயர்ந்தவனா இல்லை தாழ்ந்தவனா, இதை உன்னிடமே நீ கேளு. நீ உயர்ந்தவனாயின் உன்னிடம் உயர்ந்த ஒருவனை இங்கே பாரு, அந்த ஒருவனை இங்கே பாரு. நீ தாழ்ந்திருந்தாலும் கவலைப்படாது, சம்ரட்சணாவில் சேரு. உன் தாழ்வுகள் நீங்கும் உயர்வுகள் ஓங்கும் சங்கர திருமுகம் பாரு, சிவசங்கர திருமுகம் பாரு. ஆன்ம அனுபவம் அடையாமல் வெறும் பொருள் மேலாசை வளர்க்காது. நீ வாழ்ந்திடும் போதே இறந்தவனாகி மானுட பதராய் மடியாதே.
இதுதான் ஆன்மீகம் என்பதை மறவாதே. தாண்டி கிடக்கும் மானுடனே உன் சோம்பலையை துரத்திவிடு. உன் தாழ்வும் உயர்வும் உன்னிடம் இருக்குது. பிறமேல் பழியை நிறுத்திவிடு. பிறமேல் பழியை நிறுத்திவிடு. Don't blame others for your failures. Failures emerge from you. Don't blame others for that. Manager சரியில்லை, team leader சரியில்லை, அப்படி ஆயிடுச்சு, இப்படிதான் சொல்றது. Your success lies with your own efforts, hard work and personality development. வேறிடத்தில் நீ வெற்றி அடைந்திட வெள்ளம் திரளையும் உறவிடும். இங்குன் கர்வமும் தீரும் தோற்றால் போகும். வெற்றியின் மகுடம் உன்வசம். ஞான வெற்றியின் மகுடம் உன்வசம். சங்கரார்ப்பணம் 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 ஆயுதம். சிவசங்கரார்ப்பணம் ஆயுதம். கிருஷ்ணார்ப்பணம் 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 கேடயம். சிவசங்கரார்ப்பணம் ஆயுதம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் கேடயம். திருப்பார்கடலும் திகட்டி போனவன் சென்னை நகரில் உதித்தவன். தர்மமிகு சென்னை நகரில் உதித்தவன். நீ திகைப்படாதே, இவன்தான் எல்லா கஷேத்திரங்களிலும் வசிப்பவன். திவ்ய கஷேத்திரங்களிலும் வசிப்பவன். சென்னை நகரம் பிடிக்காவிட்டால் திருப்பார்கடலுக்கு திரும்பி போய் விடுவான். தனியே திருப்பார்கடலுக்கு போய் விடுவான். தன்னையும் எதற்கும் விளங்கவில்லை என ராமலிங்கம் போலாயிடுவான். ஜோதி ராமலிங்கம் போலாயிடுவான். திருப்பார்கடலுக்கு திரும்பி விடாமல் இங்கே இவரை கட்டுவோம். மத சகாதேவன் போல் கட்டுவோம். பூரண சரணாகதியால் கட்டுவோம். யசோதை தாயின் அன்புடன் கட்டுவோம். பூமாலை போட்டும் கட்டுவோம். பாமாலை பாடும் கட்டுவோம். கற்பூர தீபம் காட்டியும் கட்டுவோம். நெஞ்சை குடலை கட்டுவோம். நாம் நினைக்கும் இடத்திலும் கட்டுவோம். நாம் மேல்கதி மூச்சால் கட்டுவோம் கட்டுவோம்